அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து என்ன பார்க்க போறோம்னா, பிறந்த ஜாதகத்துல இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் வலுப்பெற்றிருக்கணும். வலுப்பெற்றிருக்கணும்னா உச்சம் பெற்றிருக்கணும், திரிகோணம் பெற்றிருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும். இது மாதிரி இருந்தா பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த லக்னாதிபதி. அப்போ இந்த லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கும் போது இந்த 6, 8, 12ஆம் அதிபதி அந்த கிரகத்தை விட வலுவிழந்திருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த 6, 8, 12ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தா அந்த பாவத்துல சிலது நல்ல பலனும் நடக்கும், சிலது கெட்ட பலனும் நடக்கும். இப்போ 8ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தால் நல்ல நீண்ட ஆயுள் பலன் உண்டு. நல்ல ஆயுள் பலன் உண்டு. 8ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தா. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வலுப்பெற்றிருந்தா சத்ரு நாஸ்தி. சரிங்களா? எதிரிகளற்ற நிலையெல்லாம் இருக்கும். ஆனா என்ன இதுல வந்து நெகட்டிவ் கேட்டீங்கன்னா, ஹெல்த் சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது உபாதைகள் சொல்லக்கூடியது இருக்கும். ஒரு ஏதாவது உடல்ல சம்பந்தப்பட்ட வகையில ஏதாவது உபாதைகள் இருக்குன்னா, அதை ஆரம்பத்திலே பார்க்க மாட்டார். அது நல்லா பெருசா வளர விட்டு, அதுக்கப்புறம் சில பண இழப்புகள் ஏற்பட்டு, உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட்டு, அதுக்கப்புறம் தான் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். இது வந்து உச்சம் பெற்றிருந்து 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தா இந்த பலன் நடக்கும். இதே வந்து 6ஆம் அதிபதி நேசம் பெற்றிருந்தா ஒரு சின்ன விஷயத்துக்கு உடனே அதை போயிட்டு பார்த்துட்டு அந்த டெஸ்டிங் இந்த டெஸ்டிங் எல்லாம் எடுத்துட்டு அதுல ஒண்ணுமே இருக்காது. அது ஆரம்பத்திலேயே பார்த்து சரி பண்ணிடுவார். இது வந்து இந்த நேசம் பெற்றிருந்தா இது மாதிரி நடக்கும். உச்சம் பெற்றிருந்தா அப்படி நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.